தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டம்னு சொல்லுங்க பார்க்க போறோம். வானிலையை முழுமையா கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு திரைப்படத்தை ஷேர் பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதுக்கடுத்த 42 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவையக்கூடும். பிறகு மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதியை ஒட்டி வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அருகில் நிலவக்கூடும். தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல தெற்கு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த மாதத்தில் அதிகபட்சமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அந்த பார்க்க போறோம். வட தமிழக உள் மாவட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல தென் தமிழக மாவட்டத்தில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல கடலோர டெல்டா மாவட்டத்தில் வருகின்ற 3 தினங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த மாவட்டத்தில் பதிவான மழையளவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம். கடந்த மாவட்டத்தில் பதிவான மழையளவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராயூரணி, மதுரை மாவட்டம் சத்தியார் 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, அதேபோல கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், கடலூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொடியங்கரை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, கரூர் மாவட்டம் மாயனூர், ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டானம், கரூர் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, ராமநாதபுரம் மாவட்டம் வட்டாரம், ராணிப்பேட்டை மாவட்டம் அம்பூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் கனமழை பதிவாக குறிப்பாக இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழகத்தில் தொடர் மழையானது எதிர்பாருங்க. மீனக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து 5ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.